அனைவருக்கும் வணக்கம். ஆதிரை தமிழ் சேனல்லேருந்து அடுத்த வினாக்களை பார்க்கலாம். பெருந்தலைவர், கல்விக்கண் திறந்தவர் காமராசர். சந்த கவி என்று அழைக்கப்படுவர் அருணகிரிநாதர். பெருமலை புலவர் யார் அப்படின்னா ஓ.வி. சோமசுந்தரனார். மகோபாத்தியாய பண்டிதமணி என்றெல்லாம் அழைக்கப்படுவது மு. கதிரேசன் செட்டியார். அடுத்தது கலைத்தந்தை கரு முத்து தியாகராச செட்டியார். கலைத்தந்தை கரு முத்து தியாகராச செட்டியார். அடுத்தது பதிப்பு செம்மல் என்று அழைக்கப்படுவது ஆறுமுக நாவலர். தமிழர் தந்தை என்று அழைக்கப்படுவது ஆதித்தனார். பன்மொழி புலவர் க. அப்பாத்துரையார். பொதுவுடைமை கவிஞர், மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சிலம்பு செல்வர் மா. பொ. சிவஞானம். பசுவையா என்ற புனைப்பெயரிலிருந்து கதைகளை எழுதுறவர் யார் அப்படின்னா சுந்தர் ராமசாமி. கோணகோபாலன் என்று அழைக்கப்படுவது மாதவையர். தென்னாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுவது வேங்கடரமணி. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுவது சுரதா. காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி கமகப்பிரியன் என்று அழைக்கப்படுவது கண்ணதாசன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி. தமிழ்நாட்டின் ஹார்ட்லி சேஸ் என்று அழைக்கப்படுவது சுஜாதா. தமிழ் அறிஞர் என்று அழைக்கப்படுவது கி.வா. ஜெகநாதன். பேரறிஞர் தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுவது அண்ணாதுரை. திருக்குறளார் வி. முனுசாமி. சிற்பி என்று அழைக்கப்படுவது பாலசுப்ரமணியம். வானம்பாடி கவிஞர் என்று அழைக்கப்படுவது நா. காமராசன். புஷ்பா தங்கத்துரை என்று அழைக்கப்படுவது ஸ்ரீ வேணுகோபாலன். எஸ்.கே. மதுசூதனன் ஆத்மநாம். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். கலைவாணர் யாருன்னு என்.எஸ். கிருஷ்ணன். மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். புரட்சி நடிகர் இதயக்கனி என்றெல்லாம் அழைக்கப்படுவது எம்.ஜி. ராமச்சந்திரன். கலைஞர் மு. கருணாநிதி. நடிகவேல் என்று சிறப்பிக்கப்படுவது எம்.ஆர். ராதா. இசைக்குயில் எம்.எஸ். சுப்புலட்சுமி. கற்பனை களஞ்சியம் செய்குத்தம்பி பாவலர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.